முட்டி போட்டு நடந்தது. உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா சோழிங்கநல்லூர் ரவியோட தம்பி முருகன். அவர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணாங்க, சிங்கப்பூர் ஹாஸ்பிட்டல் தலைவர். அப்போ அவருக்கு என்ன பண்ணாங்கன்னா, ஒரு வேண்டுதலுக்காக இங்கேருந்து மொட்டை, இங்கேருந்து 100 படி கீழேருந்து 100 படி முருகன் கோயில் என்ன, இங்கேருந்து மேலே முட்டி போட்டு முட்டி போட்டு முட்டி போட்டு நடந்து போனாப்புல. சமீபத்தில் தான் கல்யாணம் ஆச்சு முருகன் சோழிங்கநல்லூர் அவருடைய பையன், அவர் தம்பிக்கு தீவிரமான ரஜினி ரசிகர். அந்த முட்டி போட்டு நடந்து இந்த மேட்ரு தலைவருக்கு போயிடுச்சு. பேப்பர்லாம் பார்த்துட்டு அவர் கண் கலங்கி இதெல்லாம் எதுக்குப்பா பண்ணுறீங்க வேணான்னு சொல்லி இந்த மாதிரிலாம் நசுக்கி விட்டார். அடுத்தது வந்து ஒரு விழா ஒன்று நடத்துகிறாங்க. அதில் தலைவரோட க்ளோஸ் ஃப்ரெண்டு ராஜ் பகதூர் அவர் வந்து கலந்துக்கிறார். அது பெரிய பேனரு வேலூரில் நடத்துகிறாங்க, சோழிங்கநல்லூரில். அப்போ அந்த தம்பி, நீங்கள் அந்த வீடியோ யூடியூப்பில் இருக்குது, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். கையில் கல்யாண வயசு, கையில் அந்த ஊனிட்டு நடப்பாங்க இல்லையா, குச்சி மாதிரி, அதை ஊனிட்டு தான் வந்து மேடையிலே வந்து பேசுகிறாப்புல. இது எதுக்கு சொல்கிறேன்னா, முட்டி போட்டு நடந்தீங்க அப்படின்னா, ஏன் மணலில் நடக்கிறாங்க தெரியுங்களா? முட்டிக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது. முட்டி ஜவ்வு அந்த எலும்புலாம் எந்த இதுவும் வந்துடக்கூடாது. ஏன்னா முட்டி ரொம்ப 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 சென்சிட்டிவான ஒரு இடம், முக்கியமான ஒரு பகுதி. நம்ம பாடியை தாங்கிறதே அதுதான், ஜாயிண்ட்டு. அது வந்து நீங்கள் வந்து மணலில் நடக்கும்போது ஒன்றும் தெரியாது. அதுவே ஸ்ட்ராங்கான ஒரு இது மேலே நீங்கள் நடந்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பெயின் தெரியும். அவன் நீங்கள் முட்டியில் நீக்கி அப்போ போட்டு நடக்கிறான். அந்த பேண்ட்டில் நீங்கள் நல்லா பாருங்கள், அவன் முட்டி போட்டிருக்க அந்த பேண்ட்டை நல்லா பாருங்கள், உள்ள பஃபுன் மாதிரி கொஞ்சம் உப்பிட்டு நிற்கும் பாருங்க, உப்பிட்டு இருக்கும் பாருங்க. அவன் உண்மையிலே சரியான ஆம்பளையா இருந்தா எங்க நீ பேண்ட்டை மேலே தூக்கி காட்டுறா பார்ப்போம், நீ நீக்கியா போடலன்னு காட்டுறா பார்ப்போம். நீ நீக்கியா போடலன்னு எடுத்து காட்டு. எவனடா ஊரை ஏமாத்துற? இவர் வரவன்னு தெரியவாராம், உடனே அந்த இடத்துல மா போட்டு சுத்தமாக துடைப்பாங்களாம். சுற்றி யாராவது சர்ச்சில் அவங்க வந்து வேண்டுறாங்க, ஏமா நீங்கள் ஓரமாக ஒதுங்கி போய் உட்காருங்க. டேய், நீ என்ன அவ்வளோ பெரிய பிடிங்கியா? அந்த அம்மா அங்கே இருக்கிறவங்க அவங்க சர்ச்சுக்கு வராங்க, அவங்க சாமி கும்பிட போகிறதுக்காக வராங்க. நீ ஒரு பக்கம் கும்பிட்டு போக வேண்டியதுதானே? இவரு நடப்பாராம், அதனால சைடில் யாரும் தொந்தரவு பண்ணக்கூடாது, அதனால எல்லாரையும் என்னடா என்ன முதலமைச்சர் வந்தா கூட இந்த அளவுக்கு பண்ண மாட்டாங்க போல. இவனுக்கு ஒரு முதலமைச்சர் வராங்க, ஒரு பிரதமர் வராங்கன்னா ஒரு பாதுகாப்புக்காக வருவாங்க. கூட இருக்கிற பாடி கார்ட்ஸு இல்லை, ஒரு பாதுகாப்புக்காக இல்லைம்மா நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அவர் கொண்டு போயிடுவாங்க, இதுக்கு வெயிட் பண்ணுங்கள். அவர் செக்யூரிட்டி, அவரை சுற்றி இருக்கக்கூடிய இத்தனை மீட்டரில் கணக்கில் இத்தனை பேர் தான் இருக்கணும், இத்தனை பேர் இருக்கக்கூடாதுன்றது அவங்க செக்யூரிட்டி போட்டிருக்கிற ஒரு மீட்ரு. ஓகேவா? ஆனால் நீ யார்? நீ ஆஃப்டர் ஆல் கேவலம் ஒரு 43 பேரை கொலைக்கு காரணமான ஒரு எச்சக்கலை. நீ வந்து இங்க முட்டி போட்டு நடக்கிறதுக்கு உன்னை சுத்தி இருக்கிறான் எவன சர்ச்சில் எவன சாமி கும்பிடக்கூடாதாடா? அவ்வளவு பெரிய புடிங்கியாடா நீ? உனக்கு எதிராக எவனும் பேசக்கூடாது, உனக்கு எதிராக எவனும் கேள்வி கேட்கக்கூடாது. ஏன்னா நீ அவ்வளவு பெரிய புளுத்தி, நாய, எச்சக்கல்ல நாய. மக்களை நேர்ல போய் இறங்கி வண்டியில இருந்து கீழே இறங்க துப்பு இல்ல. அதான் நம்ம ஆரம்பத்துல கட்சியை நம்ம அடிச்சு இது பண்ணி விட்டுறணும், விரட்டி விட்டுறணும். இல்லாட்டினா நமக்கு பின்னாடி எல்லாத்துக்குமே ரொம்ப சிக்கலா போயிடும். நான் மறுபடியும் சொல்றேன், இது என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் பண்றது, என் கடமைக்கு என் பங்குக்கு நான் பண்றேன். காலைல 8 மணிக்கு உட்காந்து ஸ்பேஸை போடணும் எனக்கு அவசியமாயிரே கிடையாது. அழகாக இழுத்து முட்டு போய் படம் பார்த்து இல்லை என் வேலையை பார்த்துட்டு நான் அழகாக நான் படுத்து தூங்கிட்டு உடம்ப பார்த்துட்டு நான் போயிருப்பேன். இது நான் எனக்காக பேசலை, உனக்காக பேசுகிறேன். நான் என்ன சொல்கிறேன், இந்த கட்சிக்கு தான் ஓட்டு போடுறேன்னு அதை கூட கேட்கல. நீ யாருக்கு வேணாலும் ஓட்டு போடு, சுயேட்சை கூட ஓட்டு போடு, தப்பே கிடையாது, தாராளமாக பண்ணிக்க. இல்லை உனக்கு மாற்றம் வேணாம் நினைக்கிற, இருக்கிற கட்சிக்கே ஓட்டு போட்டுக்க. இங்கே இருக்கிற திமுக, அதிமுக, நாம் தமிழுக்கு ஓட்டு போடு. இல்லை உனக்கு பிடிக்கலையா ஒரு சுயேட்சை ஆப்ஷனுக்கு போடு, அதுவும் பிடிக்கலையா நோட்டா போட்டுக்க போ, அதுவும் பிடிக்கலையா நோட்டாக்கு போட்டுக்க. ஆனால் இவனுக்கு நீ போடுறன்னா நீ கேவலமான ஒரு மனுஷ ஜென்மம். நீ உண்மையிலே கேவலமான ஒரு மனுஷ ஜென்மம் தான். இவனுக்கு முட்டு கொடுக்கிறவனும் கேவலமான ஒரு மனுஷ ஜென்மம் தான், அது யாரா இருந்தாலும் சரி. வணக்கம், அட்ரஸ் வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம்.
இங்க கேன் வாஷ் பண்ணவோ இல்லை இங்க உட்காந்து கேம்பெயின் பண்றதுக்கு வரல. இங்க எனக்கு எவனும் காசு கொடுத்து இதை நான் பேச வைக்கல, என்ன பேச வைக்கல. காசுக்கு பேசுற ஆளும் நானும் கிடையாது. அப்படி காசுக்கு வேலைக்கு போறதா இருந்தா எப்பயோ போயிருக்கணும். டிபியை மாத்திருப்பேன், பேரை மாத்திருப்பேன், ரஜினி ரசிகன்ற அடையாளத்தையும் மொத்தமா மறைச்சிட்டு அந்த கட்சியோட மொத்த சின்னத்தையும் மாத்தி வச்சுட்டு போயிட்டே இருந்திருக்கலாம். எனக்கு என்ன உட்காந்துட்டு இவ்வளவு நேரம் ஸ்பேஸை போட்டு உட்காந்து இவ்வளவு நேரம் உட்காந்து ஊர்ல இருக்கிறவன்ட்டெல்லாம் கெட்ட வார்த்தை வாங்கிக்கிட்டு என்ன மிரட்டல் வாங்கிக்கிட்டு இதெல்லாம் பண்ணணும்னு எனக்கு அவசியமா? எனக்கு இருக்கிற கோபம், எனக்கு இருக்கிற சூடு சொரணை வெக்க மானம் ரோசம் உனக்கும் இருக்கான்னு நான் பாக்குறேன். அவ்வளவுதான். நாளைக்கு சாயங்காலம் தேர்தல் பிரச்சாரம் முடியுது, நாளைக்கு சாயங்காலம் முடியுது. இன்னைக்கு நாளைக்கு பயங்கரமான ஸ்டண்ட்லாம் நடக்கும். அவனை பாதுகாக்கிறதுக்கு ஊர்ல இருக்கிற காசுக்கு விலை போகக்கூடிய தேவடியா பசங்க அவனுக்கு முட்டு கொடுக்குறானுங்க. ஆன்லைன்ல இருக்கக்கூடிய சோசியல் மீடியா இன்ஃபுளுசர்ஸ் எழுதி வச்சுக்க, இந்த சோசியல் மீடியா நாசமா போறதுக்கு காரணமே அவனுக்கு தான்டா. சோசியல் மீடியால படங்களை இங்க இருக்கிற திரைப்படங்கள், இங்க இருக்கிற சாதாரண ஒரு கருத்து மக்கள்கிட்ட போய் சேராம இருக்கிறது காரணமே இந்த தேவடியா பசங்களால தான். சோசியல் மீடியா இன்ஃபுளுசர்ஸ், அது பொம்பளையா இருந்தாலும் சரி ஆம்பளை இருந்தாலும் சரி, டிவிடி தான்டா. காசுக்கு விலை போடுறவனுக்கு பிரார்த்தலுக்கு சமம். காசுக்கு விலை போறவங்க பிரார்த்தலுக்கு சமம். அது காசு கொடுத்தா நான் ட்வீட் போடுவேன், காசுக்காக நான் உட்காந்து ஒரு கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுவேன், காசு கொடுத்தா நான் இந்த கேம்பெயின் பண்ணுவேன், அந்த கேம்பெயின் பண்றவங்களே இங்க சோசியல் மீடியால உட்காந்துக்கிட்டு இன்ஃபுளுசர்ஸ் பேக்ரவுண்ட்ல வச்சுக்கிட்டு பயோல நாசமா போயிடுவாங்க. எல்லாம் மொத்தம் அப்படிதான் பண்ணான், செத்துட்டான் ஹார்ட் அட்டாக்ல. யார சொல்றேன்னு யாருக்காவது புரியுதா? யாருங்க? இதே வேலையை தான் பார்த்தான், அல்பாயுஸ்ல போயிட்டான். பேரு கௌஷிக். சோசியல் மீடியா இன்ஃபுளுசர்ஸ். இப்ப உட்காந்து விஜய்க்கு முட்டு கொடுக்குறான் பாடுறா. நான் மறுபடியும் சொல்றேங்க, எனக்கு கடவுள் நம்பிக்கைலாம் கிடையாது. இந்த சாமி இருக்கு இந்த இல்லை, நான் இந்த கான்செப்ட் வரல. என்னை பொறுத்தவரையும் கடவுள், என்னை பொறுத்தவரையும் கடவுள்ன்றது கிடையாது, இல்லை. ஆனா கர்மான்னு ஒண்ணு இருக்கு. நம்ம செய்யற செயல்கள், நம்ம செய்யற பாவம், நம்ம சொல்ற சொல்லு, இல்லை மற்றவனுக்கு நம்ம விதிக்கிற ஒரு அநியாயம், அவனுக்கு நம்ம பண்ற கேடு, இது ஏதாவது ஒரு ரூபத்தில் நமக்கு திரும்பி கிடைக்கும். அது உடனே கிடைக்கும், இல்லை நிறுத்தி கிடைக்கும், நிதானமாக கிடைக்கும், அது எப்படியோ ஒன்று கிடைச்சிடும். ஆனால் அது கொடுக்கும் போது அது ஒன்று கொடுக்கும் தெரியுமா, பழுத்துரும், நமக்கு வச்சு செய்யும். நினைக்காத இன்னைக்கு நம்ம நல்லா இருக்கிறோம் நாளைக்கு நம்ம எப்படிலாம் நினைக்காத. நீ விஜய்க்கு நீ ஓட்டு போட்டினா நாளைக்கு உனக்கும் உன் குடும்பத்துக்கு அது திரும்பி வந்து செய்யண்டா கர்மா. நீ செய்யற பாவம் அது. உன் தலைமுறையை நீ வீணாக்கிக்க, உன் குடும்பத்தை வீணாக்கிறதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்கு? சொல்லுங்க மெட்ராஸ் பையன், வணக்கம். என்ன எல்லாம் தூங்கி வச்சாச்சா? எல்லாம் இப்பதான் டிஃபன் சாப்பிடுறீங்களா? காலையில 5 மணிக்கு, காலையில 5 மணிக்கு இந்த ஒரு 3 நாள் காலையில 5 மணிக்கு எழுந்திரிச்சு 7 மணிக்குள்ள டிஃபனை முடிச்சிருங்க. அது கம்போ கூழோ இட்லியோ தோசையோ சப்பாத்தியோ ஏதோ ஒன்று பழையதோ ஏதோ ஒன்று சாப்பிட்ரு 7 மணிக்கு முடிச்சுட்டு வந்துரு. 3 நாள் நம்ம காசு வாங்காம நம்ம டியூட்டி பார்க்கணும். நம்ம உங்க கடமை, என் கடமை. கபிலம் ப்ரோ அந்த கமெண்ட்ல போட்டிருக்கேன் பாருங்க, அவன் மணிகண்ட இந்த இது சனி எக்ஸ் மண்டே அவனை மண்டை கழுவி இருக்காங்க பிஆர் ஒர்க் பண்ண சொல்லி அவன் பேசியிருக்கான் பாருங்க. யாரு அந்த கிங் ஹிப்போ? அவனா? இல்ல ஆண்டிப்பட்டி அந்த சொட்டத்தலை ஒருத்தன் பேச கிங் ஹிப்போன்னு ஒரு ஐடி ஒன்று போட்டிருக்கு, அதுவா? அது இல்ல கபிலன், இந்த இவன் ஐயோ அவன் பேர் டக்குன்னு எனக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது. இந்த ரசிகைகளின் ரசிகன் ஒருத்தர் இருப்பானே. கமெண்ட்ல பார்த்துட்டு தான் இருக்கிறேன், யாருமே கேட்கல. மக்களே தெரியல எனக்கு, கமெண்ட்ல எதுவும் பார்க்குறேன், எதுவும் பார்க்கல, எதுவும் காட்டல. இருங்க
அரசியல்ல அடிப்படையான ஒரு விஷயம் ஒன்று இருக்கு. அதுதான் அடிப்படை. என்ன அடிப்படைன்னா, எதுக்காக கட்சி ஆரம்பிச்ச, உன் கட்சி எதை நோக்கி போகுது, அது எப்போ முடியும், அவ்வளவுதான். இங்க எந்த கட்சியும் முடியாது. முடிவில்லாத ஒரு விஷயத்துக்கு தான் அவங்க கொள்கை வச்சுப்பாங்க. எண்டே இல்லாத ஒரு மேட்டருக்கு தான் அவங்க வச்சுப்பாங்க கொள்கை. இது நீ இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகத்தில் நீ எந்த கட்சி வேணாலும் எடுத்துக்க, எண்டே இருக்காது. அதுக்கு தான் அதை தான் முதல்ல கொண்டு வந்து கொள்கையை வச்சிருவாங்க. ஏன்னா அப்பதானே ரன் பண்ண முடியும். ஒரு காரணம். எல்லாம் ரைட்டு, அரசியல்ன்றது எல்லாம் ஒரு இன்னைக்கு தொழிலா மாறிடுச்சு. சரி, ஓகே, பண்ணிக்க. ஆனா ஒரு உயிர் ஒன்னால ஒன்று போகுது, ஒரு உயிர் போகுது, 2 உயிர் போகுது அப்படின்னாலே உனக்கு அந்த பாவத்தை கொண்டு போய் கழிக்கிறதுக்கு 50 வயசுக்கு மேலே 60 வயசுக்கு மேலே தான் சில பேர் சொல்லுவாங்க. உண்மையை ஃபேக்ட் சொல்கிறேன், நான் சில பேரை பார்த்துருக்குறேன். 50 வயசு வரைக்கும் கடல் நம்பிக்கைலாம் பெருசாக இருக்காது. 55 60 வயசு வரைக்கும் கடல் நம்பிக்கை இருக்காது. ஆனால் 60 வயசுக்கு மேலே திடீர்னு கடல் நம்பிக்கை வரும். கடல் நம்பிக்கை வரும். பெரியார் தாசனுக்கு வந்த மாதிரி. யார் பெரியார் தாசன்னா போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த வாஸ்து பத்திலாம் பயங்கரமாக அடித்து தள்ளுவாப்புல. அப்படி ஒரு பயங்கரமான ஒரு பேச்சாளர். கடைசியில் இஸ்லாம் சமூகத்தில் போயிட்டு அவர் மதம் மாறி அவர் அந்த கடவுளை கும்பிட ஆரம்பிச்சிட்டார். கடவுள் இல்லைன்னு சொன்னவங்களும் ஒரு கட்டத்துக்கு மேலே 60 வயசு மேல ஒரு கடவுள் நம்பிக்கை, ஏதோ ஒரு நம்பிக்கை தேவை, ஒரு பிடிமானம், ஒரு நம்பிக்கை. அப்படிப்பட்ட கடவுளை வச்சு இவன் அரசியல் பண்ணுறான் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் எப்படி யோசிக்கணும், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏங்க, நம்பிக்கைன்றது ஒவ்வொருத்தருடைய இது. நீ இந்த சாமி கும்பிட்ற, நீ அந்த சாமி கும்பிட்றன்றது ஒவ்வொரு தனிப்பட்ட நம்பிக்கை, ஓகேவா? அந்த சென்சிட்டிவான அந்த நம்பிக்கையை தொட்டு ஒருத்தன் ஓட்டு கேட்குறான்னா நீ எப்படி பார்க்கணும்? வாக்குன்றது, எலெக்ஷன்ன்றது, இங்க தேர்தல்ன்றது இது நம்பிக்கை சம்பந்தப்பட்ட விஷயம் கிடையாதுங்க. எதிர்காலம், ஃபியூச்சர். இதுல கடவுள் எங்கேருந்து வருது? இதையும் மேல இல்ல, அவன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, அவன் ஏதாவது செய்வான், அவன் பெத்த பிள்ளைக்கு ஒன்றும் செய்யலடா, பெத்தவங்களுக்கு எதுவும் செய்யலடா, கட்டின பொண்டாட்டிக்கு எதுவும் செய்யலடா, பெத்த பசங்க பொண்ணுடா, அதுங்களுக்கும் ஒன்றும் செய்யல, உன் தொகுதிக்கு செய்வான், நீ எப்படா நம்புற? உன்னை விட முட்டா பையன் வேற எவன்டா இருப்பான்? உன்னை விட முட்டா பையன் வேற எவன் இருப்பான்? டே, நீ விஜய்க்கு ரசிகனாயிரு, விஜய்க்கு நீ ஃபேனாயிரு, ஓடு, நீ இது போடு, பால் அபிஷேகம் பண்ணு, இல்ல உட்காந்துக்கிட்டு என்ன அபிஷேகம் பண்ணினாலும் தொலை, நீ அவன் 100 தடவை அவன் படத்தை பாரு, அதை பத்தில எனக்கு கவலை மயிரே கிடையாது. உன் தொகுதிக்கு அவன் செய்வான்னு நினைக்கிற பத்தியா? என்னன்னு கூட அவனுக்கு தெரியாதுடா. அடிப்படை தேவை. ஒரு வீட்டுக்கு தண்ணி வரலன்னா எங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ண அவனுக்கு தெரியாது. வீட்டுக்கு கரண்ட் சரியா லோ வோல்டேஜ் வருதுன்னா அது எங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு தெரியாது. இபி பில் எப்படி கட்டணும்னு தெரியாது. வீட்டு வரி எப்படி கட்டணும்னு தெரியாது. வீட்டு வரி எவ்வளவுன்னு கூட தெரியாது அவனுக்கு. ஒரு சாதாரண ஒரு சாமானிய ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி வீட்டு வரி எவ்வளவுன்னு கேட்டு பாரு, அவன் சொல்லுவான். அது இவனுக்கு தெரியுமா பாரு. கீழேந்து மேல வந்தவன் டே, அவன் பார்ன் வித் கோல்டன் ஸ்பூனு. அவன் பார்ன் வித் கோல்டன் ஸ்பூனு. அவங்க அப்பா அம்மா அவனுக்கு வறுமை தெரியாம தான் வளர்த்தாங்க. தான் புள்ளைய எப்படியா மேல கொண்டு வரணும், எப்படியாவது என் புள்ளைய சம்பாதிச்சு அந்த பணத்துல இங்க எப்படியா வீடு வாசல் வாங்கி செட்டில் ஆகணும்னு நினைச்சவன் தான் எஸ்எஸ்சி. ஒரு அடிப்படை இங்க இருக்கிற உன்னுடைய தேவை, என்னுடைய தேவை, இங்க இருக்கிறவங்க மிடில் கிளாஸ், லோ கிளாஸ், ஹை கிளாஸ், இவங்களுடைய 3 பேரோட இந்த ஹை கிளாஸ் விட்டுரு, எல்லைட்டே தூக்கி ஓரமா வச்சிரு. நான் அவங்களுக்காக கூட பேசல, நான் மிடில் கிளாஸ் லோ கிளாஸ் பீப்புள் இவங்களுக்காக நான் பேசுறேன். உன்னுடைய அடிப்படை தேவை. ஒரு ரேஷன் கடையில் இன்னைக்கு என்னென்ன பொருள் போடுறான்னு அவனுக்கு தெரியுமா? அதை பேப்பர்ல படிக்கிறான்டா ஒருத்தன். ரேஷன் கார்டில் எத்தனை வெரைட்டி இருக்குன்னு தெரியுதா? ரேஷன் கார்டில் எத்தனை வெரைட்டி, பின்னாடி இருக்கிற கார்டில் என்னென்ன கார்டுக்கு என்னென்ன கொடுப்பாங்கன்றது எதாவது தெரியுமா? அவனுக்கு தெரியாது. இது எதுவுமே தெரியாத ஒருத்தன் அடிப்படையா பசினா என்னன்னு தெரியாது, பணம்னா மட்டும் தெரியும். அவன் வாழ்க்கையில ஒரு வேளை பட்டினியா இருந்திருப்பான். அவன் சத்துணவுக்கு கஞ்சி குடிக்கிறான். சத்துணவு கஞ்சி. என் வாயில ஒண்ணு வந்துடும், காலங்காலத்தில் அசிங்கமா பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். சத்துணவு கஞ்சி குடிக்கிற மொகரக்கட்டையை பார்த்தா தெரியாது. மொகரக்கட்டை ஒரு ரேஷன் கடையில ஒரு ஒரு கிராமத்துல மண்ணெண்ணெய் காடுன்னு சொல்லுவாங்க. கிராமத்துல மண்ணெண்ணெய் காடுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா வீட்டில் கரண்ட் இருக்காது. என்ன பண்ணுவாங்கன்னா மண்ணெண்ணெய் வாங்குவாங்க. ஒரு 5 லிட்டரு 10 லிட்டரு மண்ணெண்ணெய் வாங்குவாங்க. அதுல தான் அடுப்பு எரியும். இன்னமும் இருக்கு என் கிராமத்துல. வா, நான் காட்டுறேன்.
ரேஷன் அரிசியை வாங்கி சமைச்சு என்ன பருப்பு அதில் கொடுக்கக்கூடிய விஷயத்தை வச்சு தான் அவங்க குடும்பத்தை ஓட்டுறாங்க. கூலி வேலைக்கு போயிட்டு ஒரு நாளைக்கு 500 800 வரைக்கும் சம்பாதிப்பாங்க. அதில் மிச்சம் பிடிக்கிறது தான் சேர்த்து வைப்பான். அதில் சிறுவ சேர்த்து வச்சு நடுவில் ஏதாவது ஹாஸ்பிட்டல் செலவு, இல்லை பசங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லை, இல்லை காலேஜ் படிக்கணும் அப்படின்னு போனால் கூட அவன்கிட்ட காசு கிடையாது. அப்போ என்ன பண்ணுவான், கவர்மெண்ட் ஸ்கூலு கவர்மெண்ட் காலேஜ் இங்கே போய் ஏதாவது நல்லா படித்தாங்கன்னா அந்த பசங்க படித்தாங்கன்னா சேர்த்து விட்ருவான். அதில் ஏதாவது 1 2 தப்பி தவறி ஏதாவது நல்லா படிச்சிச்சுன்னா ஏதோ ஒரு பெரிய இடத்துக்கு வரும். முக்கால்வாசி எல்லாம் கொட்டடிச்சு கஞ்சா தண்ணி கிண்ணி இப்படி போய் ஒரு வண்டி ஒன்று வாங்கி லோன் போட்டு ஏதோ ஒரு சொந்தமாக ஒரு காகனே அரகனே நிலம் இருக்கும், அதை போட்டு சிட் ஃபண்ட்ஸில் போட்டு அதில் மாதம் டியூ கட்டுற மாதிரி ஏதோ ஒரு டெம்போ, இல்லைன்னா என்ன பண்ணுவான் 12வது இருக்கும் வேறு ஏதாவது படிக்கிறான்னா அது வரமாட்டான். என்ன பண்ணுவான் தெரியுங்களா, முக்கால்வாசி பேர் கொத்தனார், எலக்ட்ரிஷியனு, பெயிண்டரு, இல்லை வெளிநாட்டில் போயிட்டு ஏதாவது துபாயில் போயிட்டு இல்லை அபுதாபி இந்த சைடு இந்த கல்ஃப் கண்ட்ரி போயிட்டு ஒரு 5 வருஷம் 10 வருஷம் அங்கே வேலை பார்த்துட்டு அங்கேருந்து அமௌண்ட் இங்கே கொண்டு வந்து ஏதாவது வீடு கட்டி ஒன்று செட்டில் ஆகிட்டு ஏதாவது ஒரு விவசாய நிலத்தை ஒன்று வாங்குவான். கிராமமாக இருந்தால் டவுனாக இருந்தால், சிட்டியாக இருக்கா ஏதாவது ஒரு தொழில் ஒன்று ஆரம்பிச்சிருவான் இங்கே சிட்டி சைடில் சென்னை சைடில். அப்படி வந்தவன் தான் அதிகம். இது யதார்த்தம். காம்ப்ளெக்ஸ் இதுவே ரொம்ப பணக்காரமாக ரொம்ப பணம் பெரிய ஒரு விஐபி கிட்ட போய் வேலை பார்த்தான்னா ஏதாவது ஒரு காம்ப்ளெக்ஸு இல்லை ஏதோ ஒரு 4 வண்டி ஒன்று எடுத்து அதை ட்ராவல்ஸாக போட்டு ஓட்டுறது, இல்லை சுயதொழில் ஏதோ ஒன்று பண்ணி எப்படியோ ஒன்று பொழைச்சிப்பான். இது இப்படிப்பட்ட உலகம் ஒன்று இருக்கிறது அவனுக்கு தெரியாதுடா. நீ நினைக்கிற விஜய்க்கு தெரியாது. தெரியும்னா ஏதோ ஒன்று எனக்கு ப்ரூஃபை காட்டு. அவனுடைய தேர்தல் வாக்குறுதி பாருங்க. அவனை கடைக்கு அமுச்சு விட்டு ஒரு பால் பாக்கெட் எவ்வளோன்னு கரெக்டாக சில்லறை எடுத்துகிட்டு போக சொல்லுங்க. அவனை அதுவே தெரியாது அந்த நாய்க்கு. ஒன்றும் இல்லை, ஆவின் பால் ஆரஞ்சு கலர் பால் என்ன விலை விற்கிது, நீல கலர் பாக்கெட்டு என்ன விலை விற்கிது, என்ன ஆவின் பால். சாதாரண எல்லார் ஊர்லேயும் உங்கள் வீட்டு பக்கத்தில் கொஞ்சம் தூரமாகவோ இல்லை பக்கத்துலேயே ஏதோ ஒன்று இருக்கும், ஆவின் பால் கண்டிப்பாக இருக்கும், பூத்து இருக்கும். கரெக்டாக அங்கே போயிட்டு காலையில் ஒரு 6லேருந்து ஒரு 7 மணி 8 மணிக்குள்ளே நீ போயிட்டு ஒரு 1/2 லிட்டர் பால், அதில் 3-4 கலர் இருக்கு, ஆரஞ்சு, ப்ளூவு, அப்புறம் இன்னொன்று இருக்கு பச்சை, அப்புறம் இன்னொன்று இருக்கு அந்த வயலட் கலர் 4 கலர், வயலட் கலர் 4 கலர். இதில் ஃபேட்ஸ் கண்டென்ட்லாம் பிரிஞ்சிருக்கு. நான் விலையை கூட சொல்லடா. ஒரு 1/2 லிட்டர் பால் என்ன விலை விற்கின்னு மட்டும் அவனை போய் சொல்கிறான். இன்னைக்கு காய்கறி கடைக்கு போயிட்டு ஒரு 1/2 கிலோ தக்காளி என்ன விலை விற்கிது, சம்மர் சீசனில் தக்காளி விலை எப்படி இருக்கும், ஏறுமா இறங்குமா, மழை சீசனில் தக்காளி விலை ஏறுமா இறங்குமா, வெங்காயம் இந்த சம்மர் சீசனில் ஏறுமா இறங்குமா, மழை சீசனில் உனக்கு தக்காளி ஏறுமா இறங்குமா. காய்கறி சாதாரண காய்கறி மினிமா நான் ஒரு நாளைக்கு சும்மா ஒரு 1 கிலோ 2 கிலோ காய்கறி வாங்குறவங்க, இல்லை வார சந்தைக்கு போய் வாங்குறவங்க சந்தைக்கு ஏன் போகிறாங்க, ஏன்னா அங்கே தான் காய்கறி கம்மியாக சீப்பாக, 2வது கொஞ்சம் பெஸ்ட்டாக கிடைக்கணும். அடிப்படை தேவைங்க மனுஷனுக்கு, அடிப்படையாக தேவை. ஏன்னா நம்ம எல்லார் வீட்லையும் பயன்படுத்துகிற பால், சர்க்கரை, எண்ணெய், இந்த மாதிரி அடிப்படையான மளிகை ஜாமான் இதோட வேலை என்னன்னு கேளு, தெரியாது அவனுக்கு. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் அரசியலுக்கு வரணுமா? இதெல்லாம் தெரிஞ்சாதான்டா சோசியல்ரா. இதெல்லாம் அரசியலுக்குலாம் இதெல்லாம் தெரிஞ்சுதான்டா வரணும். சாமானியனோட வாழ்க்கை தெரியணும்னா உனக்கு சாமானியோட வாழ்க்கை எப்படின்னு தெரியணும். இது தெரியாம அரசியலுக்கு வர முடியாது. இன்னைக்கு ஒரு நியூஸ் பேப்பர் தந்தியில நியூஸ் பேப்பர்லயும் கடைசி காலத்துல ஓரத்துல போடுவாங்க, தினம் இந்த பொருள் இவ்வளவு விலை, இந்த மார்க்கெட் ரேட்டு. அது என்ன வேலை மயிர் இல்லாம தினம் போட்டுட்டு இருக்கானா? இங்க காலங்காலத்துல நீங்க நியூஸ் சேனல் ஏதாவது சப்ஸ்கிரைப் பண்ணிருப்பீங்க, இங்க இருக்கிற ட்விட்டர்ல ஃபாலோ பண்ணிருப்பீங்க. நியூஸ் சேனல் காலைல எழுந்திரிச்சோன்னா அவங்க எல்லா சேனலும் ஒன்று போட்டுருவாங்க தெரியுமா, இன்றைய டீசல் விலை, இன்றைய பெட்ரோல் விலைன்னு ஒன்று போடுவான். எதுக்கு போடுறான்? 20 வருஷத்துக்கு முன்னாடி பெட்ரோலுத்துறை கச்சா எண்ணெய் யார் கண்ட்ரோல்ல இருந்தது, இப்ப யார் கண்ட்ரோல்ல இருக்கு? பெட்ரோல் விலை யார் நிர்ணயிக்கிறான்? பெட்ரோல் விலை ஏறுனுச்சுன்னா இன்னைக்கு சாதாரண ஒரு 10 ரூபா சுண்டல் தள்ளு வண்டியில விற்கிறாங்க. ஒரு சுண்டல் அது 15 ரூபா. இன்னைக்கு ஒரு டீ கடையில ஒரு டீ என்ன விலை விற்கும் தெரியுமா? ஏன் இன்னைக்கு தெருவா ஒரு டீ கடை ஒண்ணுது, ஒரு தெருவுக்கு 10 டீ கடை இருக்கும். வண்டி எடுத்துட்டு வந்துட்டானுங்க காலங்காத்தால. பேச மாட்டானுங்க, அந்த பாட்டை மட்டும் போட்டு ரவுண்ட் அடிச்சுட்டே இருப்பாங்க. இது விசில் பாட்டு எல்லாம் கிடையாதுங்க. கேக்குதா? சொல்லுங்க. என் ஊர்லாம் தெருவுலாம் விசில் பாட்டுலாம் வந்துச்சுன்னா செருப்பு போயிட்டு அடிப்பானுங்க, ஒத்தா ஓடுறான் அந்த பக்கம் அப்படின்னு.
கடலூர் மாவட்டத்துல நீ காலை வைக்க முடியாது. நான் ஓப்பனா சொல்றேன். நான் இது சொல்லதாங்க அவன் பயந்துகிட்டா வரமாட்டேங்கிறானா இனிமே எனக்கு சந்தேகமா இருக்குங்க. அதான் கீழே எவனோ வாய்ஸ் ஆஃப் காமன்ல இருக்கவன் உட்காடுறான் போல ரிசல்ட் இல்ல நான் மறுபடியும் தகவல் சொல்றேன். சொல்லிடுறான். நான் இல்ல இது பெருமைலாம் இல்ல. நான் மறுபடியும் சொல்றேன். என் மாவட்டத்துல ஜாதி கலவரம் இருக்கு. ஆமா. 2 சாதிக்குள்ள அதிகமா மோதல் என் மாவட்டத்துல அதிகமா நடக்குது. ஆமா. ஆனா நடுவுல ஒருத்தன் உள்ள வந்து சந்து சிந்து பாடுறதுல வேலைக்கு விட மாட்டானுங்க. சாதி மோதல் இருக்கு. ஆனா உள்ள ஆனா ஒருத்தன் அப்படி பார்த்தா கபிலன் ஆதவர்ஜுனெல்லாம் வந்து பிரிச்சிருவாங்களா அந்த ஏரியாவுல விசிகா கையில மாட்டினானா? ஏன் நான் உனக்கு சொல்லவா ஃபேக்டை நான் அதானே சொன்னேன். அதுக்கு தான் நான் ரவிக்குமார்னு பேரை எடுத்தேன். விடுதலை சிறுத்தை ரவிக்குமாரை நான் அதுக்கு தான் பேரை எடுத்தேன். சரியா? இங்க சொந்த கட்சிக்காரனே இங்க வந்து தொகுதிக்கு ஒன்றும் செய்யலைன்னா அவனையே உள்ள விட மாட்டாங்க. நேற்று அவன் கிருபா ரஜினி ஃபேன் அவன் வந்து எனக்கு ஒன்று டிஎம் அனுப்பினான் ப்ரோ இங்கே பாருங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி காட்டினான். நான் அந்த ஐடியை அவன் போட்ட கருத்து கணிப்பலாம் எல்லாம் ரைட்டு தான்டா. ஆனால் ஆளு ஏடிஎம்கே அதை நான் எப்படி நான் நம்புறது? சரி என் தொகுதியில் யார் ஜெயிப்பா நீ சொல்லு பார்ப்போம் அப்படின்னு நான் கேட்டேன். யாருன்னு கேட்டேன். பதில் சொல்ல முடியல. எது அந்த ஐடியாலாம் சொல்ல முடியல ப்ரோ, ரொம்ப டஃப்பாக இருக்கும் என் ஊரில். இப்போவும் சொல்கிறேன், நீங்கள் நினைக்கிறது வேற. என் ஊரில் நான் ரிசல்ட் மே 4 ஒரு ரிசல்ட் வரும். நானே அதுக்கு தனியாக போடுவேன். அது இன்னைக்கு மே 4 வந்து ஜிப்சி ஸ்பேஸில் இருப்பார். அன்னைக்கு நான் எல்லாத்தையும் அக்குவரி அணுவரியா எந்தெந்த தொகுதியில் யார் யார் ஜெயிச்சா இவனுங்க என்னென்ன ட்வீட் போட்டானு நம்ம அதை எல்லாத்தையும் தோண்டி எடுப்போம். புக் மார்க் மட்டும் பண்ணி வச்சுக்க. எனக்கு ஒன்றும் இல்லை, உன் தொகுதிக்கு விஜய் ஃபேனு போட்ட ட்வீட்டை புக் மார்க் பண்ணி வச்சுக்க. எலெக்ஷன் ரிசல்ட் அன்னைக்கு வாயில கவ்வ கொடுத்து உத. அவ்வளவுதான் நான் சொல்றது. அந்தந்த தொகுதிக்கு நீ போட்ட அடி, உன் தொகுதிக்கு நீ தொடு. என்னடா அன்னைக்கு சொன்னியே என்னடா இப்படி இருக்கேன்னு சொல்லு, முடிஞ்சு போச்சு. என் தொகுதிக்கு நான் பாத்துக்கிறேன், உன் தொகுதிக்கு நீ பாரு. அஜி என் தொகுதியில லெப்ட் பண்ணிடு. அவ்வளவுதான். அதை புக் மார்க் பண்ணி அங்க எட்வின்றவன் ட்வீட் போட்டிருப்பான்ல, முட்டு கொடுத்துருப்பான்ல, இவன் ராம்குமார் சம்பவம் நடக்க போது, பம்பவம் நடக்க போது, கிம்பவம் நடக்க போதுன்னு சொல்லியிருப்பான்ல, புக் மார்க் பண்ணி வச்சிங்க. லெஃப்ட் பண்ணி வாடிங்க, வாடி சில்லம் வாடி, கபடி ஆடலாம், வாடி கபடி ஆடுவோம். பலவரை நீங்க நீங்க வந்து வரவே இல்லை ஆண்டிப்பட்டியா கபிலன், வரவே இல்லை. எம்ம ஏரியாவுக்குலாம் வரவே இல்லை. ஏன்னா அஜித் பேன்ஸ் அதிகமா இருக்க ஏரியா, ஏற்கனவே அடி வாங்கின ஏரியான்னு தெரியும். வரமாட்டேன். வண்டி மட்டும் தான் வருது, ஆள் வரமாட்டேன். வரமாட்டான். நீங்க நீங்க வந்து ஆண்டிப்பட்டியா அஜித்? ஆமா ஆமா. ஓகே ஓகே. இல்லை பூபதி, நான் ஏதோ பேச்சுக்கு இங்கே உட்காந்து ஸ்பேஸில் ஒரு முன்னாலேருந்து சொல்லிட்டு நீ கடலூர் மாவட்டத்தில் காலை வச்சு காட்டுறான்னு. ஆனால் காலெல்லாம் வைக்க மாட்டேன், நான் ஹெலிகாப்டர். எனக்கு என்னமோ இவன் நான் மறுபடியும் இதை அப்படியே மெயின்டைன் பண்ணிப்போங்க. என்ன அடுத்த நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் நம்ம இதை மெயின்டைன் பண்ணிப்போம். என்ன சரியா? நான் இப்பவும் சொல்றேன், இப்ப நடக்கிற தேர்தல் வந்து வீரியம் இல்லாம தான் நடக்குது. ஏதோ எல்லா கட்சியும் ஃபுல் ஃபோர்ஸ்ல இறங்கியிருக்கான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. திமுக அதிமுக தாண்டி மற்ற கட்சிகள் எதுவும் ஃபுல் ஃபோர்ஸா இறங்கல ராஜா. நான் இங்க கண்ணால பார்த்துட்டு தான் சொல்றேன். அவங்களுடைய ஃபுல் வில் பவரோட உள்ள இறங்கியிருக்காங்களா கேட்டீங்கன்னா திமுக அதிமுகவை தாண்டி விடுதலை சிறுத்தையோ, பாட்டாளி மக்கள் கட்சியோ, கிருஷ்ணமோசாமியோ, இல்ல மற்ற கூட்டணி கட்சிகள், சின்ன சின்ன கட்சிகள் இருக்கு இல்லையா, இவங்க யாருமே ஃபுல் வில் பவரோட இறங்கல. இதான் உண்மை. அவங்க வெறித்தனமா ஃபுல் பவரோட உள்ள இறங்கினாங்கன்னா அந்த இடத்துல கேம்ல உட்காரத்துக்கு சீட்டே இருக்காது. சீட்டு இருக்காதுன்னா இங்க விளையாடுறதுக்கு இடமே இருக்காது. அடைச்சிக்கிட்டு நிற்பாங்க. வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல், உள்ளாட்சி தேர்தல் தெரியும், நிக்க முடியாது. பதறும், பத்திக்கிட்டு போகும் தேர்தல் கிழமை. இப்ப எல்லாரும் எதிர்பார்த்தாங்க ப்ரோ, நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தல் பயங்கரமா இருக்கு ப்ரோ, விஜய் வந்ததுனாலதான் இந்த பரபரப்பு. இதெல்லாம் ஒரு பரபரப்பே கிடையாது ராஜா. நீ வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தல், நாடாளுமன்ற தேர்தலை பாரு, அப்ப காட்டுற பாரு பரபரப்பு. பத்திக்கிட்டு எரியும் பாரு, வெறித்தனமா இருக்கும், வெறித்தனமா இருக்கும். உனக்கு நினைச்சுக்கிறானுங்க. நீங்க விஜய் ஃபேன்ஸ் ஸ்பேஸ்ல நீங்க போய் பாருங்களேன், லிசனர்ல போய் உட்காந்து அவனுங்க நீங்க மைன்யூட்டா ரொம்ப ஜாக்கிரதையா அவனுங்க பேசுற பாயிண்ட்டை ஜோக்ஸை பாட்டு நீங்க அதை கொஞ்சம் நோட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும். முன்ன பேசுறதுக்கும் இப்ப பேசுறதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும் அவனுக்கிட்ட. ஆமா, 200 சீட்டுன்னானுங்க, அப்போ 40%. இப்ப அண்ணன் ஜெயிச்சா போதும், 2ல 1 ஜெயிச்சாலும் போதும்ட்டானுங்க. இப்ப கடைசியா சிங்கிள் மெஜாரிட்டியில ஜெயிப்பாருனாங்க. இப்ப கொஞ்சம் டஃபா இருக்கும், ஆனா அண்ணா ஜெயிச்சிருவான்ட்டு வந்துட்டாங்க. அவன் அண்ணா விஜய் எப்படியாவது ஒரு தொகுதியிலே ஜெயிச்சிடும்னு நினைக்கிறான். இன்னும் நினைக்கிறான், எப்படியாவது நம்ம 3வது இடத்துக்காக வந்தாலே போதுன்றான். எது பர்சன்டேஜஸ்ல வாக்கு சதவீதம் இருக்கு இல்லையா, நம்ம எப்படியாவது 8% மேல வாங்கி நம்ம சான்றான். ஏன்
ஏன்னா 8% நாம் தமிழ் கட்சி வாங்கியிருக்கு. 8% விஜயகாந்த் வாங்கியிருக்கிறாப்புல தேர்தலில். நாம் தமிழ்லாம் 10 வருஷம் ஆச்சு. ஆனா விஜயகாந்த் கட்சி வந்து எலெக்ஷன்ல 8% வாங்கினாப்புல. அதை நம்ம எப்படியாவது பீட் பண்ணி மேல வந்துடணும், இல்லைன்னா நமக்கு அசிங்கம் அப்படின்னு அவன் கணக்கு போடுறான். அவ்வளவுதான் அவன் எய்மு. இப்ப எங்க ஆரம்பிச்சானுங்க, முதலமைச்சர் பதவிக்கு ஆரம்பிச்சானுங்க, இப்ப எங்க வந்து நிக்கிறானுங்க, 3வது இடத்துக்கு வந்தா போதும்னு நினைக்கிறேன். இதான்ப்பா அரசியல். வெல்கம் டு பாலிடிக்ஸ். என்ன மைக்க வாங்கிட்டு எல்லாம் அமைதியா உட்காந்துருக்கிறீங்க? அடுத்து முட்டி போட்டு அடுத்தது என்ன வேற ஏதாவது? ஏப்பா இந்த கோயில்ல சுத்தி வேப்பில கட்டிக்கிட்டு கையை கும்பிட்டுக்கிட்டு இந்த நடப்பாங்களே, அது என்ன வேண்டுதல்? அது கிராமத்துல பண்ணுவாங்களே, உடம்புல சுத்தி வேப்பில கட்டிக்கிட்டு, அது என்ன வேண்டுதல் பாது? அது எல்லா அம்மன் கோயிலுக்குமே அது மாதிரி பண்ணுவாங்க. அம்மன் கோயிலுக்கா? இல்ல, என் ஊர்ல தீம் இதெல்லாம் நடக்கு. ஆனா இது சொல்றீங்களா, தங்கப்பட்ட செஞ்சோம் அதானே? இல்ல, அவன் ஒரு படத்துல அது சார்லி அவன்